தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 பிறக்க போது நிறைய பேருடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் திருமணம், இந்த லவ் பண்ணுறவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அந்த 2026 அப்படிங்கிற இந்த காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராசி நாதன் அப்படின்னு பார்த்தா செவ்வாய். ராசிக்கு 3ல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார். 3 குடைவன் 4ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புத பகவான் வந்து அவருடைய ஸ்தானம் வந்து மாறிட்டே இருந்தாலும் கூட 3ல் வந்து 4வது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அர்த்தாஷ்டம குருவாக பயிற்சியாகி அந்த வீட்டில் 4வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார். அப்போ கிட்டத்தட்ட 12வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் சனி, 14வது வீட்டில் ராகு, இந்த சாரத்தில் கேது பகவான் பார்த்தீங்கன்னா பூரி புனி ஸ்தானத்தில் இருப்பார். கண்டிப்பாக 100க்கு 99% பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வரைக்கும் நீங்கள் காதலை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்து நம்ம செயல்படுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லவ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு திருமணம் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகளை சந்தித்து, களங்களை சந்தித்து திருமணம் முடியுது. ஒரு சிலருக்கு அது காதல் தோல்வியில் கூட முடியுது. கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு கடந்த 2025 பிரேக்கப் ஆகிட்டு மன கஷ்டம், மனக்கவலை, என்னடா நம்மளுடைய இது வந்து இப்படி போயிடுச்சுன்ட்டு வருத்தத்தோட கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கான வருடமாக கூட இந்த 2026 இருக்க போகுது. அப்போ இந்த 4ல் குரு அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம குருவாக மே மாதத்துக்கு மேலே வருது. அப்போ நீங்கள் வீட்டளவில் பேசலாம், அல்லது தந்தை தாயுடைய சப்போர்ட்டர் பேரில் நீங்கள் எதாவது பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 2026 ஒரு நல்ல வருடமாக தான் இருக்கும். இதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில், உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும், அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது வந்து சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போது பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மதத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிடும். உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த், டைம் அண்டதை அனுப்பிச்சி வைங்க. அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வாங்க. நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.